ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. நான் உங்க அன்பு குணா பேசுறேன். எல்லாத்துக்கும் இனிய நண்பர்கள் தின நல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கண்டென்ட் கூட அப்படியே போவோம். நம்ம சண்டே ஸ்பெஷல் மாதிரி நண்பர்களோட பயணிக்கும் பாதையில் எப்படி வாழ்க்கையில நான் கரடமுரடான சில விஷயங்கள் சுவாரஸ்யமா சந்திச்சேன் அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ பேசிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகங்க. வாழ்க்கையில அவனுங்க எல்லாம் கிடைச்சது ஒரு பொக்கிஷமா தான் வாழ்க்கையில ஃபீல் பண்ணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கலாம். அதுக்கு மேல இவங்ககிட்டலாம் நம்ம கத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது. பட் லைஃப்ல நீங்க வந்து யார் இல்லாம, அம்மா இல்லாம கூட வாழ்ந்திருக்கலாம். அப்பா இல்லாம கூட வாழ்ந்திருக்கலாம். தங்கை, தங்கச்சி, கணவன், மனைவி அந்த மாதிரி யாருமே இல்லாம கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த வெரி பவர்ஃபுல் டு அவர் லைஃப். நம்ம லைஃப்லயே வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான பார்ட்ஸ் அப்படின்னு எதை எடுத்து நோக்கி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கும். நீங்க எங்க வேணாலும் எந்த இடத்துலனாலும் பாருங்க, எந்த இடத்துல வேணாலும் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் நம்ம அழகான நட்பு அப்படிங்கிறத மலர்ந்த இடத்துல இருந்து தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த இடத்துல ஒரு அழகான அற்புதமான விஷயங்களா இருக்கு. அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் நினைக்கும் பொழுது மனசுல இந்த நாளெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோமே அப்படின்ட்டு எனக்கு ஆக்சுவலி வந்து ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 எல்லாமே ரொம்ப அழகா பேசுவாங்க. நான் படிச்சது கோயட் ஸ்கூல் தான். தப்பா மட்டும் நினைச்சீங்க பொண்ணே கூட. நான் படிச்சது கோயட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுமே நாங்க பேசிக்குவோம். அப்படி பேசும்பொழுது ஓகே லிபரலா எல்லாமே ஒரு டவுட்ஸ் கேட்குறது நோட்ஸ் எல்லாமே ஓகே லிபரலா நல்லா போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது எனக்கு. ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் நீ இதை செய்யாத தப்பு, நீ இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டையும் ஆனுவல் டே ஸ்கூல் லைஃப் ஆனுவல் டே எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நமக்கு வந்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் எதுக்கு டான்ஸுக்கா இல்ல வேடிக்கை பார்க்க அந்த மாதிரி ஜாலியா போகும் லைஃப். என்டர் ஆயிட்டோம்னாலே அந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வேற லெவலில் ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பக்கம் நாம எதுலையுமே கலந்துக்க மாட்டோம். கலந்துக்கிறது எல்லாம் கிளாஸ் ரூம்குள்ள மட்டும்தான். ஐ மீன் ஸ்டடீஸ். ஓகேவா? அப்படியே 10th முடிச்சேன். 10th முடிச்சது 12th லைஃப்ல நீ வந்து இனிமே வாழ்க்கையில உருப்பட போகணும்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் எல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயே வந்து ரூல்ஸ்ல ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே வந்து 11th அண்ட் 12th கிடையாது. அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். அப்படியே 12th வாழ்க்கையும் போச்சு. 10th லைஃப்ல இருந்த அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அப்படியே போக போக 12th குறைஞ்சிது. ஏன்னா அங்க ஸ்டடீஸோட வேல்யூ வந்து ஸ்டடீஸ்க்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த டைம்ல கூட மார்னிங் எங்களுக்கு ஒரு 6:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு அழகான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 6:30 சாரி எங்களுக்கு ஒரு 8 ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 to 9 எங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். 6:30க்கு வீட்ல இருந்து கிளம்புவேன். மார்னிங் நான் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். மார்னிங் ஃபுட் வந்து எடுத்துட்டு போயிடுவோம். அங்க 8 to 9 கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் இருக்கும். 9 to 9:30 இருக்கும். அந்த டைம்ல தான் போய் சாப்பிடுவோம். அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுறது, மார்னிங் வெளியில பிரேக்ஃபாஸ்ட் ஓகே சூப்பர். அந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகளும் நினைக்கும் பொழுது என்னோட கண்ணுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் நான் படிச்ச கிளாஸ் ரூம்ல நான் உட்காந்துருக்க பெஞ்ச்ல உங்களுக்கும் நினைச்சு பாருங்க. நீங்க படிச்ச கிளாஸ்ல நீங்க உட்காந்துருந்த பெஞ்ச்ல உங்க பக்கத்துல யார் உட்காந்துருந்தா அந்த பெஞ்ச்ல என்ன கிறுக்குனீங்க அப்படின்னு ரசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகமானது தெரியுமா? சரி அந்த நாளையெல்லாம் இன்னைக்கு மிஸ் பண்றோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்பவே வந்து வருத்தப்படும், மனசு வருத்தப்படும். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் இல்லாத விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பழகின விஷயங்கள். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். 12th முடிச்சுட்டேன். 12th நம்பருக்கு இன்னுமே நிறைய பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க. அது என்னமோ காட் கிரேஸ்ன்னு தெரியல. நல்லாவும் பேசுறாங்க. ஓகே இது அவங்க கொடுக்குற சப்போர்ட்ஸ் கூட எனக்கு இந்த யூடியூப்ல ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கு அடுத்தது காலேஜ் லைஃப்ஸ். இதுதாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். வேற மாதிரின்னு சொல்லிட்டே போலாம். அப்படி காலேஜ் கோயட் தான். பட் கண்ட்ரோல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் வேற லெவலு. அங்க வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ். இப்படிதான் இருந்தது காலேஜ் லைஃப். பட் அப்படிதான் இருக்கும். பட் வெளிப்படையா தெரியாது. பொதுப்படையா என்ன வேணாலும் தெரியலாம். அப்படி ஒரு லைஃப் அங்க வாழ்ந்தோம். 10ம் படாம தான் சொல்லுவேன். புரியறவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் கேள்வி கேட்க கூடாது. இப்படி போயிட்டு இருக்கும் காலேஜ் லைஃப். அங்கேயும் வந்து பெஸ்ட் ஒரு நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தது. பெஸ்ட் மூமெண்ட் ஆனுவல் டே தான் நடக்கல. ஃபர்ஸ்ட் இயர் ஒன்று தான்.
அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஆனுவல் டேங்கிற பேர் அப்படின்னா என்னப்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது நமது கல்லூரி. அங்க ஆனுவல் டேனா என்னன்னு கேட்கிற அளவுக்கு, ஓ! இந்த காலேஜ்ல ஆனுவல் டேலாம் வைப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற பசங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு நிலைமை இருக்கு. என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பசங்களோட வெளிய போற விஷயங்கள்ல எங்களுக்கு ஒரு எங்களோட ஏன்னா நான் சேரக்கூடிய பசங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட பசங்க இருக்காங்க. நான் அங்க வந்து யாரையும் பிரிச்சு சொல்லல. என்னோட அபிப்பிராயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா, "என்னடா நாங்களும் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா?" அப்படின்ட்டு தூக்கி கொடி புடிச்சுட்டு வந்துருவீங்க நீங்க நெறைய பேர் எனக்கு தெரியும். அதனால சொல்லிர்றேன். அந்த மாரி சில பசங்க இருக்காங்க. எங்க போனாலுமே ஒரு ஒரு காம்போ, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காம்போ இருக்கும். அந்த மாரி விஷயத்துல போவோம். அப்படி போகும்பொழுது கூட இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஜாலியா எந்தூசியாஸ்டிக்கா போற இடத்துலலாம் ஃபன்னு. அப்புறம் ஒரு எது சொல்றதுன்னு தெரியல. அந்த மாரி ஒரு ஃபீல் பண்றத விஷயங்கள் இன்னைக்குமே வந்து என்னோட அந்த இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் பசங்க. லோக்கல் பசங்கன்னா என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடியவங்க. இன்னைக்குமே வந்து மீட் பண்ணுவோம். மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்றோம். சம்திங் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும் பிளான் பண்றோம், போறோம். அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கு. அந்த சொத்துங்கிறது நம்ம வாழ்க்கையில எனக்கே ஒரு ஒரு ப்ராப்ளம்னா, அவனோட ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவன்கிட்ட உடனே ஷேர் பண்ணதையும், "மச்சான் விட்றா பார்த்துக்கலாம். எல்லாமே இப்படிதான். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான்." அப்படிங்கிற மாரி சொல்லுவான். அந்த மாரி வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப குடுத்து வச்ச விஷயம். அதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் வேற சொல்லுவாங்க. ஆ நெறைய மூவிஸ்லயும் ரொம்ப இயற்கையாவே காட்டியிருக்காங்க. உண்மை அதுதான். ஆ எங்க அடிபட்டாலும் முதல்ல வந்து கூட்டிட்டு வர்றது நண்பர்களா தான் இருக்காங்க. எந்த ஒரு இடத்துல ஆபத்துனாலும் முதல்ல வந்து நிக்கிறதும் நண்பர்களா தான் இருக்காங்க. அதனால நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஐயோ! இது இரவு தான். அவர்கள் வந்து இறுதி வரை உங்களோட பயணிக்குமாறு நீங்க நெனச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத பார்க்காதீங்க. நமக்காக எப்போ இருந்து இருக்கான், நம்மளோட இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருக்கும், அழகா இருக்கும். இந்த ஒரு சண்டேல இத விட ஒரு சந்தோஷமான விஷயங்களையும் ஒரு ஃபன்னா சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதனால சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வீடியோவ ஒரு 7 பேத்துக்கு சென்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 நாள்ல அடுத்த சண்டே வந்துரும். அப்படி சென்ட் பண்ணலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டே வந்துரும். அதான் சொல்லுவாங்க. ஓகே பாய் சி யூ. அடுத்த சண்டேல ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டெயின்மெண்ட்ட பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்களா? பார்க்குறோமான்னு தெரியல சொல்றேன் ஏதோ. ஓகே குட் பாய் சி யூ. குட் நைட் எவ்ரிஒன். ஹேப்பியா இருங்க. உங்க நண்பர்களை என்றைக்கும் கைவிடாமல் சந்தோஷமாக இருங்க. பாய் சி யூ. நன்றி.